பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சீமான் இப்படி செய்யலாமா? எப்படி இது மாதிரி செய்வதற்கு சீமான் அவர்களுக்கு மனசு வருது? ஒரு இனப்படுகொலை செய்த கட்சி, இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக இருக்கின்ற திராவிடம் என்ற சித்தாந்தத்தை ஒழிப்பதற்காகவே உருவானது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட 15 வருட காலம் அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து போராடி இருக்கிறோம். அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை எதிர்த்து போராடி இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் 2009 காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது உருவாகுவதற்கு முன்னாடி இனப்படுகொலையை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாரையும் ஓடி ஓடி கைது செய்து சிறைப்படுத்திய ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அது திமுக கட்சி. இன்னும் சொல்லப்போனால் எல்லா காலகட்டத்திலையும் திமுகவை முட்டு கொடுத்து எதிர்த்து கொண்டு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி, சமீப காலமாக அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமையோடு ஒரு நெருக்கத்தை பாராட்டுகிறாரே, இது இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குரல், அப்படிங்கிற ஒரு பேச்சு, அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் நாம் தமிழர் கட்சிக்கு அறிவுரை வழங்குகின்றேன் என்கின்ற பேர்வழிகளால் பரப்பப்படுகிறது. நாம் என்ன சொல்லணும் இந்த காணொலி பதிவில், அதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன இடத்துல அந்த தலைவர்களை கட்டி பிடிச்சி உறவாக இருக்கிறாரு, எதற்காக இந்த வேலையை செய்கிறாரு, இவர் தேர்தலுக்கு பிறகு ஏன் இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னெல்லாம் கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அவங்க ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று ஒரு இலவு வீடு, துக்க வீட்டில் அவர் வர்றாரு. ஒரு பாரதி ராஜா அவர்களுடைய துக்க நிகழ்வு, அண்ணன் தான் இருந்து எல்லா நிகழ்வுகள், அதாவது அந்த காரியங்கள் தொடர்பான இதை பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து இலவு விசாரிக்க வர்றவங்கள ஒரு மகனாக இருந்து வரவேற்று அவங்களோடு உரையாடி விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு. ஒரு துக்க வீட்டில் வந்தவரை இவரும் துக்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறாரு. அப்போ இவர் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். அவரை கரம் பிடித்து கொண்டுட்டு உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எல்லாம் விமர்சனங்களை பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சீமான் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, இது ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்களா? அடுத்து என்னையா இப்போ என்ன வண்டியாக அறிவுரையை அள்ளி பொழக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு திருமண நிகழ்வு, அந்த திருமண நிகழ்வில் எல்லோ அரசியல் கட்சியையும் அழைத்தது போலேயே அண்ணன் சீமான் அவர்களையும் பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அந்த திருமண நிகழ்வுக்கு போகிறாங்க. ஏற்கனவே அந்த திருமண நிகழ்வில் இருக்கின்ற முன்னாள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்த பிறகு அங்கேருந்து வர்றாரு. நீங்கள் வாங்கன்னு கையை பிடிக்கிறாரு, கையை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாரு. சரி, நீங்கள் வாங்க, நம்ம உட்கார்ந்துருக்கிற எங்கள் இடத்துல பக்கத்தில் உட்காருங்கன்னு அண்ணனை அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த இரண்டு நிகழ்வுகளும் நாம் தமிழர் கட்சி திமுகவோடு மிக நெருங்கிய உறவில் இருப்பதற்கான சான்றாக இந்த மூத்த பத்திரிகையாளர்களும் சரி, புள்ளிகளும் சரி அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே மனநோயாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா, அந்த சூழலுக்கு எதிராக அல்லது அந்த சூழலுக்கு தகுந்தா போல சிந்திக்காமல் போவது. ஒரு இடம், அந்த சூழலில் ஒருத்தர் இருந்தால் எப்படி நடந்துக்கணுமோ, பொது ஒழுக்கத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டுமோ அதுபடி நடந்துக்காமல் பொது ஒழுக்கத்தை மீறி நடந்துக்கிட்டால் அது என்ன சொல்கிறது, பைத்தியக்காரன் அப்படின்னு பேர். அப்போது ஒரு இலவு வீட்டில், அந்த வீட்டில் உள்ள நிகழ்வுகளை, அந்த போக்குவரத்து எல்லாத்தையும் கவனிக்கிற ஒருத்தர் அந்த வீட்டில் இலவு தண்டை வந்துட்டார்னா, இப்போ மனோஜ், அவர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாரோ அதே போல் அவருடைய அந்த கொள்கை வழி மகனாக இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் அதை செஞ்சார். என் வீட்டுக்கு இலவுக்கு வர்றாங்க, எங்கள் அப்பா செத்து போனதுக்கு இலவுக்கு வர்றாங்கன்னா வாசல் வரலையும் போய் அவங்கள வரவேற்று உள்ளுக்கு உட்கார வச்சு எப்படி செத்தாங்க, என்ன காரணம், என்னங்கிறதான் சொல்லி மறுபடியும் அனுப்பி வைக்கிறது ஒரு மகனுக்கு உரிய பண்பு. அது மற்றவங்களுக்கு தெரியுதா தெரியல, பண்புன்னா என்னன்னு தெரியுதா, பொது ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரிந்தது, அதை செய்தார். அதே போல் ஒரு திருமண வீடு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கின்ற ஒரு திருமண வீட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற, முன்னாள் துணை முதல்வராக இருக்கின்ற ஒருவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? யோ, விடியா, கையா விடியா, நீலாம் ஒரு ஆளாயா,
நீ வந்து இனப்படுகொலை செய்த கட்சியினுடைய தாத்தா காலத்தில் இனப்படுகொலை நடந்துச்சுயா, நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்கயா, இந்த கல்யாண வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்யா, எதுக்கையா கையை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் உட்காந்துட்டு குண்டியை திருப்பிட்டு உட்காந்துருக்குவாங்களா? எனக்கு புரியலையே. இந்த அறிவுரை வழங்குகின்ற மூத்த பத்திரிகையாளர் என்ன மனநிலையில் இதை அணுகிறாரு? ஒரு கல்யாண வீட்டில் போய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக சீமான் அவர்கள் அங்கே போகும் பொழுது இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைமை வந்து வணக்கம் சொல்லும் பொழுது மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போனால் உங்களை என்ன சொல்லுவாங்க? மனநோயாளின்னு தானே சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல மனநோயாளியாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. அவர் மனித மாண்போடு நடந்து கொண்டார். ஆனால் அதையெல்லாம் பார்த்து அதற்கு ஒரு பாடத்தை வந்து புகட்டணும், அதுக்கு ஒன்று கற்றுக்கணும் அல்லது ஒரு கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு ஒரு சில கருத்தை வெளியிடுவது, தன்னுடைய கருத்துக்கு வந்து சீமான் அப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் மனநோயை தாண்டிய ஆபத்தான செயல்பாடுகள். என்னடா நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே மனநோயை தாண்டிய செயல்பாடுகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கருத்துரை வழங்கிய எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவங்களோட 15 வருட பழக்க வழக்கம். 2011 பழகிறேன் அந்த மூத்த பத்திரிகையாளரோட. இன்னொருத்தர் வரைகோடு நிபுணர் அண்ணன் அவரோடையும் வந்து ரொம்ப காலமாக பழகி இருக்கிறேன். அப்படி எல்லாரோடையும் நமக்கு பழக்கம் இருக்குது. யார் யார் என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க, எதற்காக சிந்திக்கிறாங்க, என்னென்ன காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க எங்கே இருந்தாங்க, என்னடா பயன்படுத்திக்கிட்டாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அப்படி எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நேச சக்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேச சக்தியாக இல்லாமல் இருந்து கூட தொலையட்டும், அவங்கெல்லாம் வளரட்டும் அப்படின்ட்டு தான் அமைதியாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தம்பிகள் வந்து வருத்தப்படுகிறார்கள். சிறைக்கு சென்றவர்களினுடைய மனநிலை, நீ என்ன சென்ற? சிறைக்கு சென்றவர்களினுடைய மனநிலை, நீங்கள் சிறைக்கு எத்தனை முறை நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்கள்லையும் கலந்து கொண்டு நீங்கள் எத்தனை முறை சிறைக்கு போனீங்க? மூத்த பத்திரிகையாளரை சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஊடகத்தை தொடங்கும் பொழுது உங்களுடைய பார்வையாளர் எண்ணிக்கை என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்த பிறகு அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் ஆகியோரினுடைய விலகல், மூத்த ஊடகங்கள்லாம் வந்து நிற்கிது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து லைனில் நிற்கிது, அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட்டுட்டு முதல் செய்தி உங்களுக்கு, நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் என்பதன் அடிப்படையில் உங்கள் ஊடகம் பெருசாக வளரட்டும் அப்படின்னு அந்த பீக்கான செய்தியை வந்து உங்கள் ஊடகத்தில் தான் பகிர்ந்துக்கிட்டார் அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் ஊடகத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது கூட நாங்களெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருந்தோம். எங்களுக்கு அண்ணன் பேட்டி கொடுக்கல, எங்கள்கிட்ட மூலமாக அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலை. மூத்த ஊடகவியலாளர் வந்து ஒரு ஊடகம் வச்சிருக்கிறாரு, அவருடைய ஊடகமும் வளர வேண்டும் என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு தான் அந்த செய்தியை கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி அந்த செய்தி, அந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் விலகல் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி வருவதற்கு முன்னாடி உங்களுடைய பின்தொடர்பாளர்களும் சந்தாதாரருடைய எண்ணிக்கை என்ன? அதன் பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்ன சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் சீமானால் எனக்கு வந்தது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சீமானை விமர்சிங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் வச்சிருக்கிற விமர்சனம் நியாயமானதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளோம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுகவோடு கட்டிப்பிடித்து உறவில் இருக்கிறாரு, காசு வாங்கிட்டாரு, இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இதில் இருக்குது, இத்தனை கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாரு, இன்னென்ன இடத்துல கைமாறி இருக்குது, இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் உள்ளது, அல்லது மேனுவலாக வாங்கிட்டு வந்த ஒரு நபர் என்னுடைய பேட்டி, இது எதையாச்சும் ஒரு மயிரனாலும் வெளியிட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திமுகவோடு உறவோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். நான் கடுமையாக பேசுகிறேன், அதெல்லாம் இதை விட கடுமையெல்லாம் பேசணும். ஏன்னா அவ்வளோ வருத்தம் இருக்குது. நீங்கள் வாழை இலையில் சாப்பிட போதெல்லாம் வாழை இலை உங்களுக்கு இனிச்சுது, சாப்பிட்டெல்லாம் முடித்த பிறகு வாழை இலை கசக்குதுன்னா இது இலை மேலே தப்பா இல்லை சாப்பிட்டவங்க மேலே தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பிரதானப்படுகிறது. நீங்கள் இந்த 15-16 வருட காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளும் திமுகவை எதிர்த்த அளவிற்கு எவனாச்சும் ஒருத்தன் அறிவுரை வழங்குற எவனாச்சும் நீங்கள் எதிர்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் எழுதுறதும், ட்விட்டரில் எழுதுறதும், யூடியூப்பில் இது போடுற நாளுக்கு நாள் அறையில் உட்காந்து கருத்து சொல்கிறதுன்னு தான் எதிர்ப்பா? களத்துக்குள்ள வாங்குங்க. களத்தில் வந்து ஒவ்வொரு நாம் தமிழர் பிள்ளைகளும் திமுகவை எதிர்த்து எப்படி சண்டை போட்டாங்கன்னு வந்து பார்த்துட்டு பேசுங்க. சும்மா வந்து யூடியூப் சேனலில் ஒரு கேமரா, ஒரு எடிட்டர் உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் பேசி விட்டுட்டு என்ன பழக்கம் அப்படின்னா, இவங்க அப்படியே கட்டுடைப்பு செய்கிறாங்களாம். இவங்க கட்டுடைப்பு செஞ்சு அப்படியே கழட்டி குமிச்சிட போகிறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்கள்,
இல்லை என்றால் அதிமுகவுக்குனாலும் போடுங்கள். நீங்க யார்? வாட் யூ ஆர்? நீ யாரு? நீ யாரு? நாம் தமிழர் கட்சிக்கான ஆளா, அல்லது நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறாளா, அல்லது அதிமுகவுக்கு புரோக்கர் செய்கிற வேலை ஆளா? ரொம்ப தப்பா என்ன இதெல்லாம் பேச வேண்டாம்னு நினச்சேன். இப்பயும் சரி, இப்போ இந்த காணொலி பதிவு வெளியான பிறகு வழக்கம் போல் ஒரு 5-6 பேரை வச்சு அண்ணன்கிட்ட கொண்டு போய் அண்ணன் மூலமாக ஃபோன் அடித்து என்னடா ஏன்டா இப்படி நீ பேசியிருக்கிற, நீ அதெல்லாம் வரும், தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன். நான் ரொம்ப காலமாக பேசியிருக்கிறேன். நான் இதுவரையிலையும் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களையும் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த மூத்த பத்திரிகையாளர் நடத்துகிற ஊடகத்தை தவிர இது எல்லா ஊடகங்களையும் நான் பேட்டி கொடுத்துருக்குறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, இதுதான் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு தெரியும், இவங்க இந்த பாதையில் தான் பயணிக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம பலமுறை சொன்னோம், நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள்கிட்டையும் சொன்னோம். இன்னும் போன முறையெல்லாம் ஒரு பதிவு போட்டவொடனே ஒரு அண்ணன், ரொம்ப நெருங்கிய அண்ணன், அவர் ஃபோன் பண்ணி அவர் நேச சக்தி பாச சக்தி. நான் என்ன சொல்கிறேன், சீமான் அண்ணன் அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு தனித்த தகுதி எல்லாம் தேவையில்லை, அதுக்கெல்லாம் ஒரு தனித்த தகுதி இல்லை. ஆனால் நேர்மை வேணும், அறம் வேணும். நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த காரணத்தினால நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த கருதுகோளுகள் ஒரு தர்க்கம் நியாயம் வேணும் இல்லையா? இலை வீட்டில் பிடிச்சி கையை பிடிச்சி குலுக்குனதும் கல்யாண வீட்டில் போய் பக்கத்தில் உட்காந்துருந்ததும் தான் உங்கள் கண்ணை இழுக்குதா? இங்கே காவிரி ஆறு வரல, காவிரியில் தண்ணி வரல, கர்நாடகா கொடுக்கல, இந்த விஜய் ஆட்சி அதிகாரத்தில் நின்று ஒரு மயிரும் கொடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குண்டுகளை கூட மேட்டூரில் தண்ணி இல்லாமல் தவிக்கிறான். அது குறித்து பேசுவதற்கு ஒரு நாக்கும் ஒரு சிந்தனையாளர்களும் இங்கே இல்லாமல் போயிட்டாங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கிற ஒருத்தவங்க ஒரு பள்ளியில் சோதனை நடத்துகிறாங்க. அந்த 10ஆம் வகுப்பு படிக்காத அதுக்கு கீழே உள்ள பிள்ளைகிட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஆங்கிலம் வரலைன்னு சொல்லிட்டு இந்தம்மா தப்பாக பேசுது. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சரும் அந்த துறை சார்ந்த வேலையை பார்க்காம அங்கங்கே உள்ள இடத்துல ரீல்ஸ் போடுற வேலையை பார்க்குறாங்க. அது குறித்து பேசுவதற்கு இந்த நடுநிலை ஊடகங்களுக்கோ அல்லது சிந்தனையாளர்களுக்கோ அல்லது மூத்த பத்திரிகையாளர்களுக்கோ ஒரு நாக்கும் இல்லை, ஒரு வாயும் இல்லை. ஏன்னா அங்கே போட்டால் சுலுக்கி விட்டுருவாங்களா பயமா, அல்லது அவங்கள பகைத்து கொள்ள வேண்டாம்ங்கிற ஒரு அறமா கேட்குறேன். எனக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஆட்சியை குறித்து பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு 1000 காரணங்களும் ஒவ்வொரு நாளும் இருக்குது. இந்த ஆட்சி செய்கின்ற காட்சிகளை பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தம்ப்நெயில்ல சீமான் அண்ணன் படம் வைக்காட்டினா உங்கள் வீடியோ ஒரு மயிரும் ஓடாது. அப்போ சீமான் அண்ணனை ஒன்றும் வாழ்த்தி படம் பேசணும் அல்லது குறை சொல்லி பேசணும். அப்படி ரெண்டும் வைக்காட்டினா உங்கள் சேனல் ஓடாது. சேனல் ஓடாட்டினா ஒன்றும் ஓடாது. அப்போ என்ன பண்ணுறது? அட்லீஸ்ட்டு விமர்சனங்கிற பேரில் எதையாச்சும் பேசிட்டு அந்த கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு சில தம்பிகளின் மனசில் நச்சை புகுத்தி விட்டுட்டு, நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஆளுமை, நீங்கள் பல காலத்தில் களத்தில் நின்று போராடி இருக்கிறீங்க, எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நின்று இருக்கிறீங்க, நாங்கள் சிறைக்கு போகும்போது எங்கள் கூடயே வந்திருக்கிறீங்க அப்படின்னெல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியாது. புதுசாக வந்த பசங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம் வீடியோ போடுவீங்க, நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, சேனல் ஆரம்பித்த பிறகு எப்படி இருந்தீங்க, சேனல் ஆரம்பித்த பிறகு என்னென்ன காலகட்டத்தில் எங்கெங்கே இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற பசங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் விமர்சிக்கிறத ஒரு அறமோடு விமர்சிங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கங்கே சீமான் திமுகவோட விலை போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க. இது என்ன ஆகும்னா, நீங்கள் யார், நீங்கள் எதற்காக இதை பேசுகிறீங்க, என்னென்ன சூழலில் எப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு தெரிந்தவர்களுக்கே சரி இது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு யூடியூப் சேனலுடைய வருமானத்திற்காக இது பேசப்படுகிறது அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனால் புதுசாக வந்த தம்பிகளுக்கு, புதுசாக இதை பார்க்குறவர்களுக்கு ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு, அதுக்கு உண்மையாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்கு கூட நீங்கள் வைக்கின்ற காரண காரியங்கள் நேர்மையான காரண காரியங்களாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் சீமானவர்கள் இடைத்தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது செய்தி. இதுவரையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் சரி நம்ம எல்லா தொகுதியிலையும் நிற்போம், ஒரு தொகுதியிலாவது நம்ம வெல்றதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாரும் வேலையை பார்க்கறதுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுறாங்க. இதை மற்ற ஊடகங்கள் என்ன நினைக்குதுன்னா, அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு அடையாளத்திற்குள் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மற்ற கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா, சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கிறாரு, அவர் அதிமுகவுக்கும் திமுக கிட்டையும் பேசிட்டு அந்த 2 பேருடைய ஓட்டையும் வாங்கிட்டு இவர்
வெற்றி பெறுவதற்காக நிற்கிறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் எழுதப்படுகிறது. இது எதற்காக எழுதப்படும்? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முறை கூட நான் பொது வேட்பாளராக நிற்கிறேன், நான் மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், அவங்க வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற பிள்ளைகளோ அல்லது தளபதிகளோ யாருமே சொல்லலை. ஆனால் விகடன் அப்படிங்கிற ஒரு குழுமம் தொடர்ச்சியாக அதை எழுதிக்கிட்டே இருக்குது. அப்போது என்னென்னா இவங்க அந்த கட்சி களத்தில் போய் நின்று மக்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே இந்த கட்சியை பற்றிய ஒரு கருத்துருவாக்கத்தை அந்த களத்தில் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை விகடன் வேலை செய்யுது. அதே போல் இந்த 2026 தேர்தலுக்கு தோல்விக்கு பிறகு பல பேர் தங்களுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய முகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டத் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காட்டத் தொடங்கியவர்களில் தான் இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் வலிமையாக நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அவங்க என்ன பேசுனாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசினா ஐயோ அவர்கள் ஒரே ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறார், அவர் நமக்காக பேசி இருக்கிறார், நமக்காக உருண்டிருக்கிறார், அவருக்கு நீங்கள் பேசி அவரை நீங்கள் காயப்படுத்தி விட்டு அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உங்கள் மீது விமர்சனம் இருக்கே, இப்படி எல்லாம் சொல்கிறவங்கனும் ஒருத்தங்க கூட இந்த தேர்தலில் நம்மளோட ஒரு 10 நாள் நடக்காதவங்களாக இருப்பாங்க. ஒரு போராட்டத்தில் நம்ம கூட உடன் நிற்காதவங்களா இருப்பாங்க. 4க்கு 4 அறையில் உட்காந்துக்கிட்டு நமக்கு கருத்தை மட்டும் அள்ளி தெளிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஊடகவியலாளராக நீங்கள் நேர்மையாக நடந்துக்கங்க. அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தான விமர்சனத்தை வையுங்க, நாம் தமிழர் கட்சி குறித்தான விமர்சனத்தை நீங்கள் வையுங்க. ஆனால் விமர்சனத்துக்கு நீங்கள் ஆதாரமாக கொண்டுட்டு வர்ற செய்திகள் எல்லாம் மனநிலை பிறழ்ச்சி உள்ளவர்கள் சிந்திக்காத செய்தி. மனநிலை பிறழ்ச்சி உள்ளவங்க கூட ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கிறான். ஒரு பேருந்து வரும் பொழுது அவன் ஒதுங்கிக்குவான். அவனுக்கு தெரியும் அந்த பொது ஒழுக்கம், அந்த பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பேருந்து வரும் பொழுது நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு கூட தெரியும். அப்போ பொது நிகழ்ச்சியில் ஒரு கட்சி தலைமை இன்னொரு கட்சி தலைமையை சந்திக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஆக்வர்டாக தெரியல. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்காக அந்த கட்சி தொடங்கிய காலகட்டத்திலேருந்து உழைத்து இந்த கட்சியிலே இருக்கிற பலருக்கு அதெல்லாம் ஒன்றும் அது போகிற போக்கில் அரசியல் மாண்பு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு இருக்கிற ஒரே அச்சம் திமுகவினுடைய ஐடி விங்கு சந்திப்பு. அந்த ஐடி விங் சந்திப்பில் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. பேசும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை விட மிக மிக ஆபத்தானவர் யாருன்னா சீமான் தான். 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான். எந்த கூட்டத்தில் பேசப்படுது? திமுகவினுடைய கூட்டத்தில் பேசப்படுது. திமுகவின் கூட்டத்தில் பேசப்படுகின்ற ஒருத்தர் திமுக காரங்கெல்லாம் ஆபத்தான முகமாக பார்க்கின்ற சித்தாந்தவாதியாகிய அண்ணன் சீமான் அவர்களை திமுகவோடு உறவில் இருக்கிறாரு, தம்பிகள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரணத்திற்காக செய்தி பரப்புவதெல்லாம் அவதூறு செய்கின்ற தற்கொலைகளினுடைய செயலை விட மிக மிக மோசமான செயல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் கட்சி அவர் ஆதரிச்சதுனால நாம் தமிழர் கட்சி தத்துவத்தில் நிற்குது, தனி மனிதர்களுடைய ஆதரவால் நிற்கலை. தத்துவம் தான் அதற்கான ஆதரவான சக்திகளை உருவாக்குகிறது. நீங்களே இதில் தான் வந்தீங்க, இப்படி தான் வந்தீங்க, இப்படி தான் இருந்தீங்க, இதில் தான் நீங்கள் தனி மனிதரை ஒரு நிறுவனமாக மாற்றிக்கொண்டீர்கள். நிறுவனமாக மாற்றிக்கொண்டவர்களுக்கு நிறுவனத்திற்கு எப்படி வளர்க்கணும்னு தான் எண்ணம் இருக்குமோ ஒழிஞ்சு ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கும் ஒரு யூடியூப் நிறுவனத்தை வளர்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னா கட்சியை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கான புரோட்டோகால் கட்சி தலைவருக்கு தெரியும், அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறுவனத்தை எப்படி நீங்கள் விளம்பரப்படுத்தணும், வியாபிக்கணும், அல்லது இந்த ஒரு கட்சி அல்லது இது ஒரு சித்தாந்தத்திலே நிற்கக்கூடாது, இன்னும் வியாபிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு ஏற்கனவே பயணித்த பாதை குறித்து யாராச்சும் கேள்வி கேட்டு கூடாதுங்கிற அச்சத்தில் அதை விமர்சனத்தை கொண்டு வச்சு விட்டு வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்லை, சிந்தனை போக்க தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த விமர்சனத்தில் ஒரு துளி உண்மையும் இல்லை. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தெரியும், இன்னும் சொல்லப்போனால் திமுக காரங்களுக்கே தெரியும், நாம் இந்த மண்ணில் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சக்தி என்னவென்றால் அது நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து தான் என்று திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அட்டை படத்தில், அந்த முகப்பு படத்தில், தம்ப்நெயில்ல அண்ணன் சீமான் என்கின்ற பெயரும்
அந்த முகமும் வந்தாதான் நம்ம சேனல் ஓடுங்கிறதன் அடிப்படையில் என்னென்னமோ பேசுகிறீங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிள்ளைகளை, அதாவது புதிதாக வந்த பிள்ளைகளை குழப்புவதற்கென்று அங்கே இலவு வீட்டில் அவர் கைகோர்த்தார், கல்யாண வீட்டில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்குது. உங்களெல்லாம் பல காலமாக பார்த்து பழகி வந்ததன் அடிப்படையில் உங்கள் செயல்பாடுகள் வந்து ரொம்ப காயத்தெல்லாம் இல்லை, ஏன்னா உங்களை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது பெரிய நீங்கள் இப்படியெல்லாம் மாறுவீங்கன்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதனால உங்களுடைய மாற்றம் நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தரல. ஆனால் என்ன சொல்ல வர்றேன்னு இதில் சுருக்கமாக சொல்ல வர்றது என்னென்னா, உண்மையிலே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சில் உண்மை இருந்தால் நான் சொல்கிற உண்மை உங்கள் நெஞ்சை சுடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நீங்கள் என்ன சொல்லினாலும் என்ன சொன்னாலும் தத்துவ சித்தாந்த புரிதல் உள்ள நாம் தமிழர் பிள்ளைகளை ஒரு பொழுதும் குழப்ப முடியாது. ஐயோ அவர்களை கொண்டுட்டு போய் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறத தாண்டி ஒரு சித்தாந்த புரிதலை உலகத்தில் பார்க்கவே முடியாது இல்லையா? அந்த சித்தாந்த புரிதல் உங்களை வளர்த்தெடுக்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.